வெல்கம் பேக் டு ஐகேன் ஃபிசிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸில் ஆசிலேஷன்ஸ் லெசனில் நீட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். அப்போ இந்த ஆசிலேஷன் லெசனில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 1லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் என்ஜாய் த கிளாஸ். ஆசிலேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the displacement of a particle. Okay, here the first important word is displacement of a particle executing simple harmonic motion. So the second important word அப்படிங்கிறது என்ன அப்படின்னா simple harmonic motion is given by y equal to a naught plus a sin omega t plus b cos omega t. Then the amplitude, அப்போ இங்கே மூணாவது important word அப்படின்னு கேட்டது amplitude of its oscillations. அப்போ நமக்கு லெசனோட ஹெட்டிங் அங்கே வந்துருச்சு, ஆசிலேஷன்ஸ் இஸ் கிவன் பை டேஷ். ஓகே, அப்போ ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ் ஆகுது. தென் த ஆம்பிளிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆசிலேஷன்ஸ் இஸ் கிவன் பை, அப்போ நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம், ஆம்பிளிடியூட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டால் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ நாட் ப்ளஸ் ஏ சைன் omega t plus b cos omega t. Okay, so let us consider two waves are passing perpendicular to each other. Okay, so the resultant will be acting along the diagonal. Okay, இப்போ இந்த ரெண்டு வேவ் போகுது அப்படின்னா இந்த ரெண்டு வேவுக்கான ஆங்கிள் என்னமா அப்படின்னா it will be 90 degree. Okay, அப்போ how we can calculate the net displacement, அப்போ y dash equal to y minus a naught. ஓகே, இப்போ y அப்படின்னா என்ன வேல்யூ போட்டிருக்கோம், நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, a naught plus a sin omega t plus b cos omega t. இப்போ இங்கே என்ன இருக்கு நமக்கு minus a naught, so minus a naught. So plus a naught minus a naught getting cancelled. So the resulting amplitude is given as a sin omega t plus b cos omega t. Okay. சரி, இப்படி ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை, ரைட். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ரிசல்ட்டிங் ஆம்பிளிடியூட் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நமக்கு சின்னதாக லைட்டாக ரிவிஷன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசனில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இன் பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா when two vectors, சப்போஸ் இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இதை பி வெக்டார்னு வச்சா இங்கே ரிசல்ட்டிங் வெக்டார் அப்படின்னா என்னமா சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லை வி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி பி ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே என்ன சொல்லிடலாம், the resultant amplitude equal to a square plus b square plus 2ab cos omega t. ஸோ இது ஆக்சுவலாக ஃபார்முலா. ஓகே, இன்னும் நமக்கு டீப்பாக வேணும் அப்படின்னா இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஆர் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸில் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இங்கே ஒமேகா டி அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக டீட்டா. ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. ஸோ ஒமேகா டியோட வேல்யூ எவ்வளோமா அப்படின்னா 90. ஏன்னா ரெண்டு எப்படி இருக்குது, நமக்கு 90 டிகிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு என்ன காம்பனன்ட் இருக்கு, காஸ் காம்பனன்ட். ஸோ காஸ் 90 அப்படிங்கிறது என்னது, 0. அப்போ 0 இன்ட்டு சம்திங் 0. ஸோ இந்த ரிசல்டன் அப்படிங்கிறது என்ன கிடைச்சு நமக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த 2ab காஸ் ஒமேகா டி அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு நமக்கு, 0 ஆயிடுச்சு. ஸோ 0 பிளஸ் சம்திங். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இது நமக்கு ஆன்சர். சரி, இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏல போய் பார்த்தோம் அப்படின்னா என்னையா ஆப்ஷன் ஏ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, ரைட். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, சாரி, நமக்கு நம்ம ஸ்டைல் அது இல்லையே. நம்ம ஸ்டைல் என்ன, அது ஐகேன் ஃபிசிக்ஸோட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினை நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதா நம்முடைய ஸ்டைல். சரி, அப்படி நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டால் இதுதான் அடுத்த பார்ட். ஓகே, இப்போ இந்த பார்ட்டை நாம் என்னமா பண்ணலாம் அப்படின்னா இப்போ மோஷன் அப்படிங்கிறது கிளாசிஃபைடு இன்ட்டு 2 அப்படின்னா ஒன்று பீரியாடிக் மோஷன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
நான் பீரியாடிக் மோஷன். ஓகே, இப்போ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரெகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தா உடனே அது பேர் என்ன சொல்லிடலாம், பீரியாடிக் மோஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த பெண்டுலம் கிளாக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணா அதோட மோஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், நம்ம பீரியாடிக் மோஷன். இப்போ சன்ரைஸ் சன்செட் அப்படிங்கிறது என்ன, நமக்கு பீரியாடிக் மோஷன். அப்ப இதுல ஏதோ ஒண்ணு, அதாவது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரெகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நம்ம ரெண்டு வார்த்தை பேசிருக்கோம், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டைம் ரெகுலரா இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இர்ரெகுலரா இருந்தா, அப்படி இல்லைன்னா டைம் அப்படிங்கிறது இர்ரெகுலரா இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரெகுலரா இருந்தா, இல்ல ரெண்டுமே இர்ரெகுலரா இருந்தா உடனே அது பேர் என்ன சொல்லிடலாம், நான் பீரியாடிக் மோஷன். ஓகே, அப்ப நான் பீரியாடிக் மோஷனுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, வல்கனோஸ் வருது, ரைட். ஓகே, எர்த்குவேக் வருது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க, ரைட். ஓகே, அப்ப இந்த டெலிவரிங் ஆஃப் பாம் அப்படிங்கிறது என்னது, நான் பீரியாடிக் மோஷன். ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரணும். என்ன கொஸ்டின் வரணும் சார், எல்லா ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக் மோஷனா வருமா, இல்ல எல்லா பீரியாடிக் மோஷனும் ஆசிலேட்டரி மோஷனா வருமா அப்படின்னா, அதுக்கு தான் இந்த வேர்டு, ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். எல்லா ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக், whereas all periodic motions need not be oscillatory motion. all oscillatory motions are periodic. ஓகே, அதை வச்சு தான் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல ரெண்டாவது வேர்டு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை நம்ம கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு என்னையா அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்த வேர்டில் அண்டர்லைன் பண்ணோம், என்ன பண்ணோம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரி சார், இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோல நம்முடைய கொஸ்டின்ல SHM அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னையா அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதே சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன க்ளூ. அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்னையா, அப்ப the motion of projection of a particle or any diameter of circle. ஓகே, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ let us consider x dash, அப்படியே இங்க வந்தீங்கன்னா y dash. ஓகே, அப்ப சர்க்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்ப இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம எங்க போயிருக்கணும், the frame of reference, Cartesian coordinates அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம செகண்ட் லெசன் போயிருக்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்ல வர்றதுனால இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, x டேஷ் y டேஷ்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம ரெஃபர் பண்றோம். ஓகே, அப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன பாத்துல போகுதுன்னு சொல்றாங்க, ஒரு சர்க்குலர் பாத்துல போகுதுன்னு சொல்றாங்க, ரைட். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் மோஷன்ல போச்சுன்னா அதுக்கு தான் என்ன சொல்றோம், நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்ப மறுபடியும் ஒரு டெஃபினிஷனை திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, the motion of the projection of a particle on any diameter of circle of reference. Okay, அப்ப simple harmonic motion is a special type of oscillatory motion. Okay, next in simple harmonic motion இப்பதான் மெயின் மேட்டருக்கு போறோம். என்னையா அப்படின்னா, acceleration or force is directly proportional to displacement. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, the acceleration is directly proportional to displacement. இதே கேஸ் அப்படியே மாத்தி சொல்லுங்க, the force is directly proportional to displacement. Okay, but the acceleration and the force is always directed towards the fixed point. So it is acting in the opposite direction. இப்ப இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கறத அப்போஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம், acceleration is directly proportional to -x. இங்க பாத்தீங்கன்னா force is directly proportional to -x. Okay, இப்போ to take the proportional sign we can add the constant. So a equal to -kx,
இங்க போனீங்கன்னா F equal to minus KX. இப்போ இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி கான்செப்ட் மாதிரி இருக்கும். பட் இதே கொஸ்டினை பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நீட்ல ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அது வரும்போது நான் திருப்பி நான் சொல்றேன். ஓகேவா? A equal to minus KX, F equal to minus KX அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது எதை சொல்லுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சரி சார், இதை எனக்கு வந்து 3 டைமென்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னா, சப்போஸ் இங்க எக்ஸ்ன்னு சொன்னதுனால இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, சப்போஸ் ஒய்யா இருந்தா என்ன சொல்லலாம், F ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஒய். இசட் ஆக்சிஸா இருந்தா என்ன சொல்லுவீங்க, F ஈக்குவல் டு கே இன்ட்டு இசட். சப்போஸ் 3 ஆக்சிஸும் சேர்ந்து வர மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல எப்படி சொல்லலாம், F ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஆர். அப்போ இங்கே ஆர் போட்டா, இங்கே ஆர் கேப் போட்டா, இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம, F வெக்டார். அதே மாதிரி நம்ம ஆக்சிலரேஷனுக்கு என்ன சொல்லிக்கலாம், A ஈக்குவல் டு மைனஸ் கே ஒய். அப்போ எங்கே இருக்கு நமக்கு, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. A ஈக்குவல் டு மைனஸ் கே இசட். அப்போ எங்கே இருக்கு நமக்கு, இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ A ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஆர். அப்படின்னா எங்கே இருக்கு, 3 ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே சார், ஆர் போடும்போது அது எப்படி நமக்கு 3 ஆக்சிஸ்ல வருது அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் நம்ம எங்கே போய்க்கலாம், நம்ம செகண்ட் லெசனே போகலாம். லா ஆஃப் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி இன் பிளேன். அதில் சொல்லும்போது ஆர் கேப் ஈக்குவல் என்ன சொன்னோம், எக்ஸ் ஐ கேம். ஆர் கேம் அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டோம் நம்ம, எக்ஸ் ஐ கேம் பிளஸ் ஒய் ஜே கேம் பிளஸ் இசட் கே கேம். அப்போ 3 ஆக்சிஸையும் நம்ம டீல் பண்ணுற பொசிஷன் தான் வந்து என்னது, ஆர் கேம். ஓகேவா? அதனால என்ன சொல்கிறோம், ஆர் கேப்னு வரும்போது we can go for 3 axis. ஓகே, சப்போஸ் இந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்லோப் போட்டால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இது என்னது எக்ஸ் எக்ஸ் டேஷ். அப்போ இதை என்ன சொல்லுவீங்க, ஒய் ஒய் டேஷ். ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இது செகண்ட் குவார்ட்டர், இது தேர்ட் குவார்ட்டர், இது ஃபோர்த் குவார்ட்டர். ஓகே, அப்போ யார் யாருக்கு கிராஃப் வரும், ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும். அப்போ the force is taken along x axis, the displacement is taken along y axis, then the graph is like that. ஓகே, அப்போ இதை வச்சு நமக்கு நீட்ல என்ன கேட்பாங்க, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் போட்டா அது எந்த குவார்ட்டர்ல வரும், நல்லா பாருங்க, செகண்ட் குவார்ட்டர் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர், இந்த 2 குவார்ட்டர்ல வரும். ஓகேவா? இப்போ இதான் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ இந்த நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் அங்கே போய் என்ன ஆயிடுச்சு நமக்கு, ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொடுத்த ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்ன சார், the force which is always directs the particle executing the simple harmonic motion to restore to its original position. அதோடைய ஒரிஜினல் பொசிஷனை ரெஸ்டோர் பண்றதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணணும். எதையும் எக்ஸிக்யூட் பண்ணணும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன சொல்றோம், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, அப்ப ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் is a central force. Restoring force is a central force and it is always attractive. Central force is always a attractive. ஏன் சார் attractive அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, attractive அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். இப்ப லைட்டா சொல்லிட்டு விட்டலாம். இப்ப gravitational force is always a attractive force. Gravitational force is always a attractive force. ஓகே, இப்ப இங்க இருந்து அப்படியே பக்கத்துல போனா அது out of focus point. இப்போ gravitational force is always a attractive force. இப்போ 12th ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லியிருப்போம், கூலும் ஃபோர்ஸ் is attractive force or repulsive force. ஓகே, அதே 5th லெசன் வரும்போது magnetic force ஆகும். it also attractive force or repulsive force. ஓகே, இப்போ என்ன சொல்றோம், restoring force. அப்ப restoring force is only a attractive force. அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும், மைனஸ் சைன் இருக்கணும். அப்ப லைட்டோட ரீகால் பண்ணுங்க, the gravitational force is equal to minus g m by r squared அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு சொல்லியிருப்போம். ஆனா கூலும் ஃபோர்ஸா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, F equal to k into q1 q2 by q1 q2
q2 by r squared தான் சொல்லியிருக்கோம். அப்ப ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், மைனஸ் கேஎக்ஸ். அப்ப இஸ் ஒய் த மைனஸ் அப்படின்னு வந்துட்டாவே அது என்ன வந்துடணும், நமக்கு அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துடணும். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிற வேர்டுக்கும் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ரைட்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு நமக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் இந்த லெசனோட மூச்சு. மூணு வார்த்தை தான். என்னையா அப்படின்னா, ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டாவது வெலாசிட்டி, மூணாவது ஆக்சலரேஷன். ஸோ இந்த மூணு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நியர்லி ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு நீட்டில் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கோம், இந்த ஷார்டஸ்ட் பாத் லென்த் அப்படிங்கிறது. அதுக்கும் ஆசிலேட்டரி மோஷனில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால், என்னை கேட்டால் ரெண்டும் கிட்டத்தட்ட வேற மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படியே எக்ஸ்பிளனேஷன் வாங்க. இப்போ இதுதான் நமக்கு என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. அப்போ இதுதான் வந்து என்னது, நமக்கு ஒரு ஒய் ஆக்சிஸ். ஓகே. இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன சொல்லியிருக்கோம், இன் சர்க்குலர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுதான் வந்து என்னது, ஏ சர்க்குலர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் எனி டயாமீட்டர். அதில் நமக்கு என்ன ஆகுது, ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது. ஓகே. அப்போ இந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுதுன்னா இதுதான் நமக்கு பார்ட்டிக்கிளோட பொசிஷன். ஓகே. அப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு என்னது, ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது என்னது, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ பாருங்க, இந்த ரேடியஸை தாண்டி இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் இதுக்கு வெளியவோ உள்ளவோ நம்ம போக முடியாது. எக்ஸாக்டா இந்த ரேடியஸோட டிஸ்டன்ஸ்ல நமக்கு போகும்போது தான் அது என்ன பண்ணும், எக்ஸாக்டா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆர் ஒரு சர்க்குலர் பார்த்து அதனால என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஆம்ப்ளிடியூட். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த பாத் அப்படின்னு சொன்னா உடனே அதே வந்து நமக்கு என்னது, எஸ், அதுதான் நமக்கு ஆம்ப்ளிடியூட். ஓகே. இப்போ இங்க நமக்கு என்னாச்சு, இட் மேக்ஸ் an angle theta அப்படின்னா here also it makes an angle theta. Okay. Now we can draw a perpendicular line. சரி, x axis க்கு ஒரு perpendicular line draw பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், y axis க்கு ஒரு perpendicular line draw பண்ணலாம். அப்ப இந்த P அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து y ஆக்சிஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு நார்மல் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரில ஒரு லைன் டிரா பண்ணிருக்கோம். உடனே அது பேர் என்ன சொல்லலாம், ON. ஓகே. இப்போ என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் sin theta equal to opposite side by hypotenuse. இங்க opposite side அப்படிங்கிறது என்னையா, ON divided by OP. The division OP comes to this as multiplication. அப்ப என்னாச்சு நமக்கு, OP sin theta equal to ON. ஓகே. இப்போ ஓல இருந்து P அதுதான் நமக்கு என்னது, the maximum displacement, அதாவது ஆம்ப்ளிடியூட் அப்படி ரேடியஸ். அதனால A sin theta. the ON அப்படிங்கிறது taken as Y. இப்ப பாருங்க, இப்பதான் மெயின் விஷயத்துக்கு வர்றோம். the theta angular velocity equal to angular displacement by time taken. இப்போ angular velocity omega, angular displacement theta, time taken t. The division t comes to this as multiplication. அப்ப என்னாச்சு நமக்கு, theta equal to omega t. ஓகே. இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ல பாருங்க, நமக்கு ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, theta. இந்த thetaவை எடுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம், நமக்கு omega t. So y equal to a sin omega t. This is the expression for displacement. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, sin வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வேவ் டயக்ராம் டிரா பண்ணா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது சைன் அப்படின்னாவே இது என்ன வேவ், சைன் வேவ். ஓகே. இந்த சைன் வேவை எடுத்துட்டு இன்னொரு வேர்டு சொன்னா என்ன சொல்லலாம், சைனுசாய்டல் வேவ்.
அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சினுசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சினுசாய்டல் வேவ், சைனுசாய்டல் வேவ் எப்படி சொன்னாலும் அது கரெக்ட் தான். ஓகே, அப்போ சைனுசாய்டல் வேவ் ஆர் சினுசாய்டல் வேவ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லலாம், the time is taken along x-axis, the time is taken along x-axis and the displacement is taken along y-axis. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் போட்டால் இந்த கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, என்ன சார் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுதான் நமக்கு வந்து என்னது ஆரிஜின். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு என்னது இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இதாவது அடுத்த லெசன்ல வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம், கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோயர் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவோம், ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கிரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் உள்ள அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வேவ் லென்த் லாம்டா. அப்போ ஒரு வேவ் லென்த் போகிறதுக்கான டைம் டேக்கன் தான் வந்து என்னது டி அப்படின்னு நம்ம அடுத்த லெசனில் சொல்ல போகிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லலை. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிற ஃபார்ம் வந்தால் அந்த ஃபார்முக்கான வேவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ இந்த வேவ்ல என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல். இப்போ அடுத்த வேர்டு வந்துருச்சு வைப்ரேஷன். அப்போ ஆசிலேஷனுக்கும் வைப்ரேஷனுக்கும் உள்ள அடுத்த டிஃபரன்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஆசிலேஷன் அப்படின்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்டு ஆசிலேட்டரி மோஷன். அப்போ வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, த ஃபாஸ்ட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்டு வைப்ரேட்டரி மோஷன். அப்போ இங்கே ஆசிலேட்டரி அப்படின்னு வேர்டு போட்டாலும் வைப்ரேட்டரி அப்படிங்கிற வேர்டு போட்டாலும் கிட்டத்தட்ட மீனிங் என்னதான், ஒன்று தான். அப்போ திருப்பி வாங்க, த டிஸ்டன்ஸ் traveled by the vibrating particle at any instant of time from all its mean position is known as displacement. அப்ப நம்ம ஹெட்டிங் என்ன சொன்னோம், displacement. displacementனா என்னன்னு சொன்னோமா, காமனா எக்ஸ்பிளைன் தான் பண்ணோம், பட் டெஃபினிஷன் சொல்லல. அப்ப எதையா டெஃபினிஷன், the distance traveled by the vibrating particle at any instant of time t from all its mean position is known as a displacement. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னமா அப்படின்னு கேட்டா வெலாசிட்டி. ஓகே சார், நமக்கு தான் தெரியுமே வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப y ஈக்குவல் டு a sin ஒமேகா t. சார் என்ன சார் ஸ்மால் ஏ போட்டீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆம்ப்ளிடியூட். அப்போ ஆம்ப்ளிடியூட் எப்படி சொல்லிக்கலாம், கேபிட்டல் ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னது, ஏ சைன் ஒமேகா டி. அப்போ பாருங்க, பி ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் ஏ சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், ஓகே, அதை எடுத்துடலாம். அப்போ டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி. இப்போ இந்த சைன் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. ரைட், ஓகே. சைன் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா காஸ் ஒமேகா டி. திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் யாரு, வெலாசிட்டி. சரி சார், எனக்கு வெலாசிட்டிக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் போடுங்க அப்படின்னு கேட்டா இந்த கிராஃப் எப்படி வந்துடும், காஸ் வேவ் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னையா காஸ் வேவ் அப்படின்னா, இங்க வெலாசிட்டி இஸ் டேக்கன் அலாங் y axis, இந்த டைம் இஸ் டேக்கன் அலாங் x axis. அப்ப நமக்கு இங்க என்ன வந்துருச்சு, காஸ் வந்துருச்சு. அப்ப நமக்கு கிடைக்கிற வேவ் என்னது, காஸ் வேவ் ஆர் கொசைன் வேவ். அப்ப இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்படி மேல இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆர்ஜி. ஸோ இந்த மாதிரி வேவ் வந்து நமக்கு என்னது காஸ் வேவ். ஓகே, இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம், சைன் வேவ்ல பார்த்தோம். இங்கே வெலாசிட்டின்னு பார்க்கும்போது காஸ் வேவ். பின்னாடி நமக்கு ஒரு கம்பேரிசனோ இல்லை வேற மாதிரி வந்தாவோ நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன், அது சைன்ல இருக்கு, இது காசுல இருக்கு. ஒன்று சைனை காசை மாற்றணும், இல்லாட்டி காசை சைனா மாற்றணும். அப்போ விச் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னா காசை சைனா மாத்துறது. எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர்டு டீட்டா plus cos squared theta equal to 1. So cos squared theta equal to 1 minus.
the plus sin squared of theta அந்த சைடு போனா என்ன ஆயிரும் minus sin squared theta. To take the square you can put the square root. So cos theta equal to 1 minus sin squared theta க்கு ஒரு square root. ஓகே, இது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு வர ஃபார்முலா. இந்த கேஸை நம்ம கேஸுக்கு மாத்துங்க. எப்படி மாத்துங்க? cos omega t தீட்டாவை எடுத்துட்டு என்ன போட்டியாச்சு? cos omega t equal to 1 minus sin squared omega t அதுக்கு ஒரு ரூட். ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? v equal to a omega cos omega t. இப்போ இந்த cos omega t அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? நமக்கு 1 minus அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ போட்டால் என்ன ஆகும்? அப்போ a omega 1 minus sin squared omega t அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட். So this is also a expression for velocity of oscillatory motion, right? Okay, பட் எனக்கு சைன் வேவ்ல எனக்கு நல்ல ஒரு ஃபார்ம் கொண்டு வாங்க சார் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? y equal to a sin omega t. இப்போ இது என்னது? எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மல்டிப்ளிகேஷன் a இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? டிவிஷன் a. அப்போ டிவிஷன் a அப்படின்னா என்ன சொல்லலாம்? y by a equal to sin omega t. Now square on both sides. So y square by a square equal to sin squared omega t. அப்போ ஆக்சுவலாக நமக்கு இங்கே பாருங்க எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்கு? sin squared omega t. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? velocity equal to a omega into 1 minus sin squared omega t. அப்போ y square by a squared இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ரைட். இப்போ டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? a omega. ஓகே, ஸோ 1 into a squared கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a squared minus y squared. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட். இப்போ the square root is common for numerator and denominator. அப்போ a omega equal to square root of a squared minus y squared divided by square root of a squared. இப்போ ஸ்கொயர் ரூட் கேட்டி கேன்சல். அப்போ ரெண்டுக்கும் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சது நமக்கு? a omega into a squared minus y squared by a. ஓகே, இப்போ the numerator ஏவும் the denominator ஏவும் என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ omega into square root of a squared minus y squared is the expression for velocity. ஓகே, சரி சார், இந்த வெலாசிட்டிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட்டு. இப்போ நீங்கள் காசு வந்துச்சு, சைன் வந்துச்சு, எப்படி சார் இந்த காசு சைன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அதே இடத்துக்கு வாங்க. இது எக்ஸ், இது ஒய், எக்ஸ் டேஷ். அப்போ இது என்னம்மா? ஒய். இது என்னையா? ஒய் டேஷ். ஸோ இட் எக்ஸிக்யூட்ஸ் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா it moves along the circular path of radius. ஓகே, இப்போ இங்கேருந்து இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன். ஓகே, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணோம்? இங்கே ஒரு டீட்டா போட்டோம், இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு நார்மல், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு நார்மல் போட்டு ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு கொண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட்டில். அப்போ அதுக்கு என்ன கிடைச்சிச்சு? நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு என்னையா கிடைக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி கிடைக்கணும். அப்போ இந்த பார்ட்டிகிள் when it moves along the circular path it results into two components. One is horizontal component and another one is a vertical component. Okay, the vertical component அப்படிங்கிறது என்ன ஆகும்? v cos theta. இந்த horizontal component அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா v sin theta. ஓகே, இப்போ here it makes an angle of 90 degree. அப்போ நல்லா பாருங்க, மறுபடியும் ப்ளூ கலர்லேயே ட்ரை பண்ணுவோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அளவு 90 டிகிரி. அப்போ 45 டிகிரியில் போனால் தான் அது வந்து எதை பண்ணியிருக்கும்? நமக்கு ரிசல்டண்டாக வந்திருக்கும். அப்போ பாருங்க, அந்த முன்னாடி போட்ட அந்த பிளாக்கும் இது என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஓவர்லேப் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொசிஷன்லையும் இதே மாதிரி சேஞ்ச் ஆக இட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத் with velocity v. ஓகே, அப்போ இதுதான் வந்து என்னது? நமக்கு ரிசல்ட்டிங் வெலாசிட்டி. அந்த ரிசல்ட்டிங் வெலாசிட்டிக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? v equal to a omega cos omega t. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்.
இதையே ஃபைனலாக உல்டா பண்ணி ஏ ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஏன் சார் இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால் பின்னாடி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு எது வந்து நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை வச்சு கேட்பாங்க. ஓகே, கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம பக்கத்தில் போனால் எங்கே போகிறோம், நம்ம ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஒய்ன்னு சொன்னதுனால நான் எடுத்தவொடனே நான் திருப்பி எங்கே போகிறேன், இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது என்னையா ஒய் 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 டேஷ். ஓகே, இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே போயிடுச்சு, to move along the simple harmonic motion which executes the circular motion. Okay. Sorry. So, இதுதான் நமக்கு position of the object. இப்போ இந்த position of the object. இப்போ ஆரிஜின்ல இருந்து இதுதான் வந்து என்னது நமக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆர் த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன சொன்னோம், இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு டுவர்ட்ஸாக வரணும். ரைட், ஓகே. இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு காம்போனண்ட் பிரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி ரெண்டு காம்போனண்டாக பிரிஞ்சிச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து என்னது ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன சொன்னோம், v cos ஒமேகா டி அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன சார் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்டு ஏ சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி. அப்போ ஹரிசாண்டலாக போகுது, அதுக்கு என்ன சொல்லிடலாம், ஒமேகா ஸ்கொயர்டு ஏ காஸ் ஒமேகா டி. ஓகே, இப்போ when it resolves into 2 அப்போ இது எனக்கு டீட்டாவாக இருந்தால் கண்டிப்பாக இது எனக்கு என்னவா இருக்கணும், டீட்டாவாக இருக்கணும். ஓகேவா, சரி சார். இப்போ எனக்கு ஆக்சலரேஷனுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டீங்களே சார், ஏன் சார் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் பாருங்க, it resolves into 2 components, sin component and cos component. Right, okay. But it resolves as omega squared a sin omega t, omega squared a cos omega t. அப்போ ஹவு இட் கம்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வாங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, அதான் எங்களுக்கு தெரியுமே சார். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன சொல்லுவீங்க, dv by dt, that is rate of change of velocity. இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு விஷயமா நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க. d by dt velocity அப்படின்னா dy by dt. ஓகே, இப்போ dy by dt. அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கு, d by dt இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா d by dt இருக்கு. பட் ஒய்ங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நமக்கு என்னது a sin ஒமேகா t. ஓகே, இப்போ எனக்கு a அப்படிங்கிறத நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும், d by dt into a into d by dt of sin omega t. இப்போ sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், d by dt of a omega cos omega t அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ a ஒமேகாவை கான்ஸ்டன்டா நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா a ஒமேகா d by dt of cos omega t. இப்போ இந்த cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், a ஒமேகா cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒமேகா sin omega t. ஓகே, இப்போ இந்த மைனஸ் தூக்கி முன்னாடி கொண்டு போயிடலாம். ஓகே, மைனஸ். இப்போ ஒமேகா இன்டு ஒமேகா என்ன ஆயிரும், ஒமேகா ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்கு, a sin ஒமேகா t. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு a sin ஒமேகா t வந்துருச்சான்னு பாருங்க. ஒமேகா ஸ்கொயர்டு a sin ஒமேகா t, அதுதான் நமக்கு வந்து என்ன ரெண்டு காம்போனண்டா பிரிஞ்சதுக்கு. ரைட், ஓகே. எனக்கு இதை கொஞ்சம் பந்தாவா சொல்லுங்க சார் அப்படின்னா a sin ஒமேகா t, அதை எடுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம், y. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு y இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சலரேஷன். பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி என்னமாச்சும்
ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒய் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், நமக்கு ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை கொடுக்கும். சரி சார், எனக்கு அதுக்கு ஒரு வேவ் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா இது டைம் டேக்கன், இது வந்து என்னையா அப்படின்னா ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சைன் வேவ். சார் ஏன் சார் நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் தான் இருக்கு. அப்போ இந்த மைனஸை வர்றதுனால தான் இந்த கிராஃப் எப்படி இருக்கு, கீழே ஒய் டேஷ் அந்த ஆக்சிஸ்ல வந்துருக்கு. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. இதே வேல்யூவை நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இல்லை ஒரு டேபிள் மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு 1 மார்க் வாங்குறதுக்கான ஸ்கோப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னது, டைம் 0, quarter the time, half the time, அடுத்து half quarter the time, அடுத்து full time. Okay, அப்படி இல்லைன்னா the value of omega t, how the value of omega t 0, அடுத்து 90 degree, அடுத்து 180 degree, அடுத்து 270 degree, அடுத்து 360 degree. இப்போ 3 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்கே போகிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த கிராஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கிராஃப் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணி 2π முடிச்சிட்டோம். அப்போ 90 டிகிரியா வரும்போது இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம். அப்போ நமக்கு கிராஃப் அப்படிங்கிற என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும்போது 0, 90 டிகிரியா இருக்கும்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் 0, நெகட்டிவ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு 0. இல்லை நமக்கு வேல்யூவை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணி கொண்டு வருவேன் சார் அப்படின்னா கொண்டு வரலாம். இப்போ வெலாசிட்டிக்கான அந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருந்துச்சு, இப்படி மேலே இருந்து வந்துச்சு. அப்போ எடுத்தோடனே என்ன ஆகும், மேக்ஸிமம் போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ஏ ஒமேகா 0 மைனஸ் ஏ ஒமேகா 0 ஏ ஒமேகா. ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் பாருங்க, கீழே இருந்து வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லுவீங்க, 0 மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்டு 0, அடுத்து என்னது, ஏ ஒமேகா ஸ்கொயர்டு 0. ஸோ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணலாம், we can directly go for the answers. ஓகேவா, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். இப்போ இதுதான் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் ஃபார் ஆசிலேட்டரி மோஷன். அப்போ இந்த ஆசிலேட்டரி மோஷன்ல என்ன சொன்னோம், பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். அதில் மூணு விஷயத்தை டீப்பாக பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஏன்னா பின்னாடி எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மூணுக்கு இந்த பேஸ் ஃபார்முலாவை கொண்டு வர ட்ரை பண்ணணும் பை யூசிங் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். அப்படி கொண்டு வந்துட்டா we can solve the problem. ஓகே, ரைட், ஓகே. இப்போ அப்படியே செகண்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, நெக்ஸ்ட், a particle of mass m oscillates. இந்த வேர்டை வச்சுட்டோனமே நமக்கு எந்த லெசன் ஞாபகம் வந்துடணும், the 14th lesson ஞாபகம் வந்துடணும், oscillations lessons. ஓகே, இப்போ ஏதாவது மெட்ரிக்கா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அந்த 10th lesson ஞாபகம் வரும், oscillations. ஓகே, along x-axis according to the equation a sin omega t. இப்போ இவ்வளவு நேரம் அதான் சொல்லியிருந்தோம், என்ன சொன்னோம், y ஈக்குவல் டு a sin omega t. அப்போ ஊடாலே நான் ஒரு எக்ஸ்பிரஷனில் சொல்லியிருப்பேன், இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், a sin omega t. இது வந்து நம்மள சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ இந்த கேபிட்டல் ஏனாலும் ஸ்மால் ஏனாலும் எதை மீன் பண்ணுது, நமக்கு ஆம்பிளிட்யூட மீன் பண்ணுது. இங்கே ஒய் அப்படின்னு சொன்னதுனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டேக்கன் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். சப்போஸ் இந்த ஒய்யை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இல்லை சார் எனக்கு எக்ஸ் எனக்கு வேண்டாம், எக்ஸ் கொடுக்கல, இசட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் டேக்கன் அலாங் த இசட். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டினாலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டினாலும் இசட் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டினாலும் என்ன மீனிங் தான், ஒரே மீனிங் தான். ஓகே, இப்போ மறுபடியும் கொஸ்டினுக்கு வாங்க. அப்போ a particle of mass m oscillates along x-axis according to the equation. அப்போ என்ன சொல்லுவீங்க, x equal to a sin omega t. Okay, the nature of the graph between momentum and displacement. பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொன்னோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னோம்,
வெலாசிட்டி சொன்னோம், ஆக்சலரேஷன் சொன்னோம். ஓகே, இப்போ அவங்க நீட் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் நீங்கள் மொமெண்டத்துக்கு எனக்கு ஒரு கிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ மொமெண்டம் அப்படின்னா என்னையா, பி ஈக்குவல் டு எம்வி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு கிராஃப் போடுங்க, அப்படிதானே மீனிங். ஏன்னா மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் எடுத்தால் என்ன போட்டுக்கலாம், ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். அப்போ பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியும் மொமெண்டமும் நியர்லி என்னதான், சேம் தான் இந்த இடத்துல. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மொமெண்டத்துக்கும் ஒரு கிராஃப் போட்டால் அந்த கிராஃப் எப்படிமா இருக்கும் அப்படின்னா, கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி எ எலிப்ஸ். அது டைரக்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. அப்போ நமக்கு கொஸ்டினை என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நம்ம உடனே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போட்ட உடனே என்ன பண்ணியாச்சு, சந்தோஷமாயாச்சு. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. எக்ஸிக்யூட். இப்போ இந்த கொஸ்டின் இருக்கிற ட்விஸ்ட் என்னமா அப்படின்னா, இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனை பார்த்த உடனே இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்போ வி ஈக்குவல் டு ஏ ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படிலாம் பயங்கரமாக படிச்சுட்டு ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் காஸ் ஸ்கொயர் ஒமேகா அதெல்லாம் ஞாபகம். சரி, அது நமக்கு இப்போ தேவையா அப்படின்னா என்னை கேட்டால் அது தேவையே இல்லை. ஏன் சார் தேவையே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 3. அப்போ y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த இதில் கொஸ்டினில், ஒன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஒன் கம்ப்ளீட் அப்படிங்கிறதுக்கு நான் 2 இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தர்றேன். ஓகே, ஒன்று என்னையா அப்படின்னா எக்ஸ் டேஷு, அடுத்து என்னையா ஒய் டேஷு. என்ன வேர்டு இருக்கு, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத். ரைட், ஓகே. இப்போ நான் ரெண்டா சொல்லாமல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் வேற மெத்தடில் போவோம். நவ் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் எக்ஸ் அப்படின்னா நமக்கு கிராஃபில் பைபிள் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சப்போஸ் நான் இங்கேருந்து நான் இங்கே போயிட்டேன் பி அப்படிங்கிற பொசிஷன். அப்போ நவ் ஐ ஆம் மூவிங் அலாங் த சர்க்குலர் பாத். இப்போ நான் எங்கே போயிட்டேன், ஒய் அப்படின்னு சொல்லிட்டா ஐ ரீச்சஸ் த மேக்ஸிமம். அப்போ இந்த மேக்ஸிமம் தான் என்னது நமக்கு, ஆம்ப்ளிடியூட். ஓகே, இப்போ இங்கேருந்து எங்கே போயாச்சு, இங்கே போயாச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு நமக்கு, இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் இங்கேருந்து போயாச்சு, எக்ஸ் டேஷ்ல இருந்து ஒய் டேஷ் இங்கே போயாச்சு. இப்போ மறுபடியும் 3ஆவதா இங்கேருந்து இங்கே போயாச்சு, ஒய் டேஷ்ல இருந்து எக்ஸ். அப்போ ஒய் டேஷ்ல இருந்து எக்ஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இந்த கிராஃபுக்கும் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால், நல்லா பாருங்க, இது எக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் ரெசல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆர் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் இருக்கும்போது ஒன்ஸ் அகைன் இட் கம்ஸ் டு எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0 எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சுன்னா வாட் அபவுட் த வெலாசிட்டி தான் எனக்கு கொஸ்டின். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் என்ன சொல்லுவீங்க, dy by dt. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் 0வை d by dtயா நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் என்னதான் வரும், கான்ஸ்டன்டாக 0 பண்ணால் 0 தான் வரும். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னையா, 0. அப்போ ஆப்ஷன் என்னது, சி இஸ் த ஆப்ஷன். என்னது, 0. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், ஓகே. Now we can go to the next question. Okay. Question number 4. A point performs. The point அப்படிங்கிற வேர்டு அப்படிங்கிறது எதையா சொல்லுது, அது ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு சிம்பிள் பெண்டுலமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு பாவம், என்னன்னாலும் மீனிங் ஒன்று தான். A point performs simple harmonic motion. Okay, of period of t. அப்ப t அப்படிங்கிற டைம்ல இது என்ன பண்ணுது, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது.
the equation of motion is given by அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க x equal to something அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப it moves along the x axis. After the elapse கொஞ்ச நேரம் கழிச்சு what fraction of time period the velocity of the point or point mass or point object will be equal to half of its maximum velocity. இப்போ நான் இருந்தா எதை இம்பார்ட்டன்ட் சொல்வேன், half of its maximum velocity. இதுதான் நமக்கு அங்க கொஸ்டின்ல இருக்கிற ட்விஸ்ட். அப்ப அந்த ட்விஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு கரெக்டா எடுக்கணும். எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, அப்ப கொஸ்டின் நம்பர் 4ல question number 4 first அழகா என்ன சொல்லிட்டாங்க, x equal to a sin omega t plus pi by 6. இதுதான் கொஸ்டின்ல நமக்கு கொடுத்தது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு இதுல இருந்து என்ன தெரியணும், what happens to the velocity, அதான் நமக்கு வேணும். அப்ப velocity நமக்கு தெரியும், d by dt of x. ஓகே சார், இப்போ x எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம், d by dt of x எடுத்துட்டு a sin omega t plus pi by 6 அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இங்க a அப்படிங்கறத என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துருவீங்க. சரி, எடுத்தாச்சு. அப்ப a அப்படிங்கறத நான் கான்ஸ்டன்டா வெளியே எடுத்தா மித்ததை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப ஒமேகா cos omega t plus pi by 6. ஓகே, இப்ப क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, half of its maximum velocity. அப்ப v equal to a omega அப்படினா நமக்கு இப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, half of its maximum velocity. அப்போ a omega by 2. ஓகே, அப்ப இந்த v ஐ எடுத்துட்டு இங்க v ல என்ன சொல்லிருக்கோம், கீவேர்ட் என்ன சொன்னேன், half of its maximum. அப்ப என்ன சொல்லலாம், எப்ப இது எனக்கு மேக்ஸிமமா இருக்கும் பாருங்க சார், மறுபடியும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். அப்படின்னா v equal to a omega, maximum is a omega by 2 ன்னு எழுதுனீங்களே, v equal to a omega அப்படின்னு ஏன் எழுதுனீங்க, இதான் கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the velocity becomes max. அப்ப எனக்கு இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும், 1 இருந்தா தான் 1 into a ஒமேகாவா இருக்க முடியும். ஏன்னா நமக்கு காசோட வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் அதுக்குள்ளதான் வேல்யூ இருக்குமே ஒழிய அதை விட 2 3 4 அப்படிலாம் போகாது. ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் அப்படிங்கிற வேர்டா இருந்தா இந்த காம்பனண்டோட வேல்யூ என்னவா இருக்கணும், கண்டிப்பா எனக்கு 1 இருக்கணும். அப்படி 1 இருந்தா தான் எனக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமம். பட் அவங்க என்ன சொன்னாங்க, half of its maximum. அப்ப இந்த மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை 2. அப்ப இந்த b யோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிருச்சு, மேக்ஸிமம் பை 2 னா a ஒமேகா பை 2 ஆயிருச்சு. ரைட், ஓகே. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, a ஒமேகா பை 2 ஈக்குவல் டு a ஒமேகா cos ஒமேகா t பிளஸ் pi பை 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரைட், ஓகே. இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/2 ஈக்குவல் டு cos ஒமேகா t பிளஸ் pi பை 6. ஓகே. இப்போ காசோட எந்த வேல்யூக்கு நமக்கு half கிடைக்கும், காசோட எந்த வேல்யூக்கு நமக்கு 1/2 கிடைக்கும் அப்படின்னு கேட்டா காசோட 60க்கு. அப்ப cos 60 ஈக்குவல் டு 1/2. அப்ப cos ஒமேகா t பிளஸ் pi பை 6. ஓகே. இப்போ எனக்கு இங்க பை அப்படிங்கிறது ரேடியன்ல இருக்கு, இங்க பை அப்படிங்கிறது 60 டிகிரில இருக்கு. அதனால நான் இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பேரையும் ஒரு கேஸா மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம், நமக்கு cos 60 அப்படிங்கிறது எவ்வளவுமா, cos pi by 3. அப்படி இல்லாட்டி pi ஈக்குவல் டு 180 ஈக்குவல் சொல்லலாம் பை. இப்போ எனக்கு வந்து 60 வேணும். அப்போ 180 நான் 3 ஆல டிவைட் பண்ணா 1 3 is 3, 6 3s are 18, 0க்கு 0. அப்ப 60 டிகிரியா வந்துருச்சு. எனக்கு என்ன வேணும், எனக்கு 60 டிகிரி வேணும். அப்ப 60 என்ன சொல்லிடலாம், pi by 3. அப்ப என்ன சொல்லிடலாம், cos pi by 3 equal to cos omega t plus pi by 6. ஓகே. அப்ப இங்க cos என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம். அப்ப எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, நமக்கு pi by 3 equal to omega t plus pi by 6. The plus pi by 6 comes to this side as minus pi by 6. அப்ப என்ன ஆகும், நமக்கு pi by 3 minus pi by 6 equal to omega t. இப்ப காமன் எல்சிஎம் என்ன பண்ணிடலாம், 6.
அப்போ 2 3s are 6 அப்போ 2 pi 6 by 6 one time of numerator so pi equal to omega t அப்போ 2 pi 2 pi minus pi by 6 அப்படின்னா என்ன வந்துடும் pi by 6 equal to என்ன வந்துடும் omega t ஓகே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ how we can calculate time இப்போ நமக்கு என்ன தெரியும் ஒமேகா ஸோ ஒமேகா ஈக்குவல் என்னது 2 pi f அப்போ f ஈக்குவல் என்னையா 1 by t அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2 pi t அப்போ இந்த ஒமேகாவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 pi t into t ஈக்குவல் டு pi by 6 இப்போ இந்த பை என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ரைட் ஓகே இப்போ இந்த டிவிஷன் t இந்த சைடு போனா என்ன ஆயிரும் மல்டிப்ளிகேஷன் t divided by இந்த நியூமரேட்டர் இருக்கிற 2 இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும் டினாமினேட்டர் அப்ப 2 6 are 12 equal to t so time taken is t by 12 so this is our answer so what is the option D is the answer ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் என்ன சார் கன்ஃபியூஷன் அப்படின்னா சார் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் ஆகுமா உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆகாது ஆக்சுவலா நாம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரீட் பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்புறம் இதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்போ ஒரு கொஸ்டினை வச்சுட்டு நம்மளால 2-3 கொஸ்டின் இல்லாட்டி டூ மெனி கொஸ்டின்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால it takes time இது வந்து ஸ்டடி பண்றோம் டீச் பண்றோம் ஸோ it takes time இப்போ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 or 4 ஸ்டெப்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சரை கொண்டு வர முடியும் பட் இட் நீட்ஸ் ப்ராக்டிஸ் ஓகேவா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஓகே அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஒரு क्वेश्चन நம்மளால பக்காவா ரீட் பண்ணி within the stipulated time அதாவது ஒரு क्वेश्चनக்கு 1 நிமிஷம் அப்படின்வாங்க நீங்க பிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் 1 நிமிஷம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா question number 5 a particle starts simple harmonic motion from the mean position its amplitude is small a and time period is capital T what is its displacement when its speed is half of its maximum speed பாருங்க போன क्वेश्चन ஓட ஒரு சின்ன உல்டா மொத ஸ்பீட் half ஆயிடுது of its maximum speed அது என்ன ஆயிடுது கம்மி ஆயிடுது அப்ப what about its amplitude அப்படின்னு கேட்டாங்க சோ இதுதான் क्वेश्चन அப்ப இந்த क्वेश्चனை நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் எப்படி சால்வ் பண்ண போறோம் as usual நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் இப்போதான் இந்த ஒரு क्वेश्चन இதே மாடல்ல பார்த்தோம் அப்படிங்கறப்ப கண்டினியூஸா அடுத்து நம்ம பாக்கும்போது it seems to be very easy எப்படின்னு பாருங்க question number 5 x equal to a sin omega t okay அப்ப velocity equal to d by dt of x by taking the value of x we can write d by dt of a sin omega t இப்ப இந்த sin omega t நம்ம என்ன பண்ணலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுனா நமக்கு என்ன கிடைச்சிரும் a omega cos omega t ஓகே இப்பதான் ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த வெலாசிட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்தேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கண்டினியூவேஷன் ஒரு ஃப்ளோவுக்காக நம்ம திருப்பி அதையே டீச் பண்ணுவோம் அதனால தப்பு இல்லை அப்ப என்ன சொல்லலாம் sin squared theta plus cos squared theta equal to 1 அப்ப cos squared theta equal to 1 minus sin squared theta so to take the square you can put the square root அப்ப cos theta equal to square root of 1 minus sin squared theta இப்ப சொல்லுங்க பாப்போம் theta வை எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம் omega t so cos omega t equal to 1 minus sin squared omega t okay இப்போ நமக்கு என்ன தெரியும் x equal to a sin omega t so the multiplication here comes with this as division அப்ப என்ன கிடைச்சிருச்சு எனக்கு x by a equal to sin omega t இங்க எனக்கு என்ன இருக்கு sin squared இருக்கு so square on both side அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும் எனக்கு x squared by a squared equal to sin squared omega t okay அப்ப velocity equal to a omega 1 minus x squared by a squared
a square. இப்போ என்ன பண்ணலாம் a omega அப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a squared minus x squared by a squared. ஓகே அப்ப அங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கொயர் ரூட் இஸ் காமன் டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்ப ரெண்டுக்கு தனித்தனியா போனா இப்போ ஒரு ஸ்டெப்பா குறைக்கிறேன் பாருங்க. a omega a squared minus x squared க்கு ஒரு ஸ்கொயர் ரூட்டும் டினாமினேட்டர்ல a. அப்ப a என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆனா என்ன கிடைச்சிரும் நமக்கு omega into square root of a squared minus x squared. This is the velocity. ஓகேவா ரைட். இப்ப எனக்கு என்ன சொல்லிட்டாங்க velocity becomes or the maximum speed becomes half of it அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த velocity அப்படிங்கிறது எனக்கு மினிமம் ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க velocity equal to a omega by 2 ஓகேவா. அப்ப velocityங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு half of its velocity ஆயிடுச்சு. அப்ப இந்த வெலாசிட்டியை எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் நமக்கு a omega by 2. ஓகே அப்ப a omega by 2 equal to omega into a squared minus x squared. ஓகே சோ இதுதான் நமக்கு இந்த क्वेश्चनல இருக்கிற கீ. இப்போ omega என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். சோ a by 2 equal to a squared minus x squared. ஓகே இப்போ ரைட் சைடு டேர்ம் எனக்கு என்ன இருக்கு ஸ்கொயர்ல இருக்கு ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் a by 4 a squared by 4 equal to a squared minus x squared. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு equal to a squared minus a squared by 4. அப்போ இது எவ்வளவு குவார்ட்டர். அப்போ இது எவ்வளவு ஃபுல். ஒரு ஃபுல்லில் இருந்து ஒரு குவார்ட்டர் போச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும் ஹாஃப் குவார்ட்டர் வந்துடும். அப்போ என்ன கிடைச்சிருச்சு எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3a squared by 4. இப்போ இந்த 3/4 comes to this side as multiplication. ஏன்னா கேட்ட கொஸ்டின் என்னது வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட். அப்போ 4x squared by 3 equal to a square. அப்போ to take the square you can put the square root. அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் போட்டா 2 x ஸ்கொயருக்கு ரூட் போட்டா x by 3க்கு ஸ்கொயர் ரூட். அப்போ 2/3 into x is the amplitude. Is the equal to x equal to 3a by 2. என்ன 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் கொஸ்டினில் போய் பார்க்கலாம். ஆம்ப்ளிடியூட் கேட்காங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்காங்க. கொஸ்டின் நம்பர் 5. What is its displacement அப்படினா கேட்காங்க. What about its displacement? அப்ப displacement அப்படினா என்ன கிடைச்சிரும் நமக்கு x தான். அப்ப x க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 into a. அப்ப இந்த क्वेश्चनல மெயினா பார்க்க வேண்டியது என்னது half of its maximum speed. அப்படினா maximum speed ஓட half. சோ இதுதான். சோ இந்த கண்டிஷனை வச்சிட்டு என்ன பண்ணனும் அதே டெரிவேஷன் அதே மெத்தட். ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணியாச்சு நம்ம இந்த லெசனுக்கான இன்ட்ரோடக்ஷனும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 क्वेश्चंस நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் மீட் பண்ணலாம். ஓகே until then goodbye, we will meet in the next class. Wish you all the best. God bless.